அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கள்ளிக்குடியை தாண்டி சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த சிறிய கிராமம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். அந்த கிராமத்தின் ஒரு தெருவில் ஒரு சிறிய வீட்டில் தனியாக வசித்து வந்தார் நிர்மலா. வயது ஏறிக்கொண்டே இருந்தாலும் தன்னால் முடிந்த வேலைகளை எல்லாம் அவரே செய்து கொள்வார். ஆனால் அந்த வீட்டில் தனிமை மட்டும் அவருக்கு எப்போதும் ஒரு குறையாக இருந்தது. நிர்மலாவுக்கு 2 மகன்கள். மூத்த மகன் கோபி, அவனுடைய மனைவி கவிதா. திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருவரும் மதுரை திருமங்கலத்தில் தனியாக வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை. இளைய மகன் மாதவன், அவனுடைய மனைவி சுபத்ரா. இவர்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிறது. இருவரும் மதுரை விளாங்குடியில் வசித்து வருகிறார்கள். மாதவன், சுபத்ரா இருவருக்கும் திருமணமாகி 2 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. சில மாதங்களுக்கு முன்புதான் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் கிடைத்தது. சுபத்ராவுக்கு அழகான குழந்தை பிறந்திருந்தது. நிர்மலாவுக்கும் தன் இளைய மகனுக்கு குழந்தை பிறந்ததில் அளவில்லாத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியின் பின்னால் நிர்மலாவின் மனதில் இன்னொரு எண்ணமும் மெதுவாக வளரத் தொடங்கியது. எனக்கும் வயசாகுது, 2 மகன்கள் இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி தனியாக இருக்கணும்? ஒரு நாள் மாலை வீட்டின் முன் இருந்த பழைய மர நாற்காலியில் நிர்மலா தனியாக அமர்ந்திருந்தார். அவர் மெதுவாக வீட்டுக்குள் சென்று சுவரில் மாட்டியிருந்த தனது கணவரின் புகைப்படத்தை பார்த்தார். நீங்க இருந்திருந்தா நான் இப்படி தனியா இருந்திருக்க மாட்டேனே என்று மெதுவாக சொல்லிவிட்டு கண்களை துடைத்து கொண்டார். வயசான காலத்துல கூட யாராவது இருந்தா நல்லா இருக்குமே என்ற எண்ணம் உருவானது. 2 மகன்களில் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போய் அவர்களோடு இருந்து விடலாம் என்று நினைத்தார் நிர்மலா. தன்னுடைய மனதில் இருந்த எண்ணத்தை முதலில் மூத்த மகன் கோபியிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு நாள் வேலை விஷயமாக கள்ளிக்குடி அருகில் வந்திருந்தான் கோபி. வேலை முடிந்ததும் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அம்மாவை பார்க்காமல் போகக்கூடாது என்று நினைத்தவன் அம்மா வசிக்கும் கிராமத்திற்கு சென்றான். வீட்டின் வாசலில் நின்றபடியே அம்மா அம்மா என்று அழைத்தான். சமையலறையில் இருந்த நிர்மலா மகனின் குரலை கேட்டதும் அவசரமாக வெளியே வந்தார். கோபி, நீ எப்படிப்பா இருக்க என்றார். நல்லா இருக்கேம்மா, வேலை விஷயமா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேம்மா என்றான் கோபி. மகனை பார்த்ததும் நிர்மலாவின் முகத்தில் அளவில்லாத சந்தோஷம் தெரிந்தது. வா வா, வந்து முதல்ல உட்காருப்பா, டீ போட்டு தர்றேன் என்றார். இல்லைம்மா, நீங்கள் உட்காருங்க, நான் கொஞ்ச நேரம் உன்னோட பேசிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு கோபி வீட்டுக்குள் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அவனுடைய பார்வை ஒரு முறை வீட்டை முழுமையாக சுற்றி வந்தது. எப்போதும் போல வீடு சுத்தமாகத்தான் இருந்தது. கோபி திடீரென்று கேட்டான், அம்மா, நீங்க தனியா இருக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா? அந்த வார்த்தையை கேட்டதும் நிர்மலாவின் முகம் மாறியது. சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு கஷ்டமாத்தான் இருக்கு கோபி என்றார். அவருடைய குரல் தழுதழுத்தது. என்னம்மா ஆச்சு? ஒண்ணுமில்லப்பா என்று சொல்ல முயன்றவரின் கண்களில் அடுத்த நொடியே கண்ணீர் வழியத் தொடங்கியது. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆனால் சிறிது நேரம் பேச முடியாமல் தடுமாறினார். என்னம்மா, என்னாச்சு? வயசாகுது கோபி, வீட்டில் தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் யார்கிட்டையும் பேசாம தனியா இருக்கேன். உடம்புக்கு ஏதாவது வந்தாலும் கூட உடனே ஓடி வர யாரும் இல்லையேப்பா என்று சொல்லிக்கொண்டே அழுதார். அம்மாவின் கண்ணீரை பார்த்த கோபிக்கு மனசு கஷ்டமாகிவிட்டது. அவர் அருகில் சென்று அம்மாவின் தோளில் கை வைத்தான். அம்மா, நீங்க அழாதீங்க என்றான். நிர்மலா கண்ணீரை துடைத்து கொண்டார். கோபி சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனுடைய மனதில் ஒரு முடிவு உருவானது. அம்மா, நீங்க இனிமேல் தனியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூடிய சீக்கிரமே உன்னை நான் என்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன். உனக்கு இனிமேல் தனிமையே இருக்காது. அதை கேட்டதும் நிர்மலாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. ஆனால் அந்த கண்ணீர் இந்த முறை வருத்தத்திற்கானது இல்லை. மகன் தன்னை பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையின் கண்ணீர். சிறிது நேரம் அம்மாவுடன் இருந்த கோபி மாலை நேரம் அங்கிருந்து கிளம்பினான். வாசலில் நின்ற நிர்மலா மகன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலை கோபி தனது தம்பி மாதவனுக்கு தொலைபேசியில் அழைத்தான். மாதவா, ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்னன்னா?
அம்மா தனியாக இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் அம்மாவை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான். மாதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். சரிண்ணா, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரிதான். அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க என்றான். நீயும் அடிக்கடி வந்து அம்மாவை பார்த்துட்டு போ என்றான். கண்டிப்பாண்ணா, நான் அடிக்கடி வர்றேன் என்றான் மாதவன். அதற்கு பிறகு கோபி தனது அம்மா நிர்மலா வசித்து வந்த வீட்டை காலி செய்தான். வீட்டுக்குள் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து தேவையான பொருட்களை மட்டும் தன்னுடைய வீட்டில் வைத்துவிட்டு மீதி இருந்த பொருட்களை பத்திரமாக சேமித்து வைத்தான். பின்னர் அந்த வீட்டை வாடகைக்கு விட முடிவு செய்தான். வீட்டின் முன்பாக வாடகைக்கு விடப்படும் என்று ஒரு போர்டையும் மாட்டி வைத்தான். அருகில் இருந்தவர்களிடம், இனி அம்மா என்னோட தான் இருப்பாங்க, வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு மதுரைக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு அம்மாவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தான். மகன் வீட்டிற்குள் நிர்மலா வந்தபோது அவருடைய முகத்தில் ஒரு விதமான நிம்மதி தெரிந்தது. இனி நீ தனியா இருக்க வேண்டாமா, நாங்க இருக்கோம் என்று கோபி சொன்னான். அருகில் நின்றிருந்த கவிதாவும் பெரிதாக எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. சரிங்க, அத்தை இங்கேயே இருக்கட்டும் என்று சாதாரணமாக சொன்னாள். ஆனால் அவளுடைய மனதிற்குள் மட்டும் ஒரு சிறிய தயக்கம் இருந்தது. நாட்கள் சென்றன. 1 வாரம், 1 மாதம், 2 மாதங்கள் ஓடியது. நிர்மலா கோபியின் வீட்டிலேயே தங்கியிருந்தார். முதல் சில நாட்கள் எல்லாமே சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கவிதாவுக்கு சில விஷயங்கள் எரிச்சலாக தோன்ற ஆரம்பித்தன. அதே நேரத்தில் மாதவனும் அவ்வப்போது தனது அம்மாவை பார்க்க அண்ணனின் வீட்டிற்கு வந்து சென்றான். ஆனால் குழந்தை பிறந்திருந்ததால் அவனுடைய கவனம் பெரும்பாலும் மனைவி சுபத்ரா மற்றும் குழந்தையின் மீதே இருந்தது. 2 மாதங்கள் கழித்து ஒரு நாள் இரவு மாதவன் வீட்டில் சுபத்ராவுடன் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் ஏதோ ஒரு குழப்பம் தெரிந்தது. அதை கவனித்த சுபத்ரா, என்னங்க, ஏதோ யோசனையில் இருக்கீங்க என்று கேட்டாள். அம்மா அண்ணன் வீட்டில் இருக்கிறது எனக்கு சரியா படலை என்றான். சுபத்ரா கணவனை பார்த்தாள். ஏன், உங்க அண்ணன் நல்லாத்தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன? அது எனக்கும் தெரியும். ஆனா அம்மா அங்கே இருக்கிறது நாளுக்கு நாள் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம் என்று கேட்டாள் சுபத்ரா. மாதவன் பெருமூச்சு விட்டான். அம்மாவை அண்ணன் கூட்டிட்டு போய் 2 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? அம்மா கிட்ட ஏதாவது நகை பணம் இருப்பதை தெரிந்து கொண்டுதான் அண்ணன் அம்மாவை அவர் கூட கூட்டிக் கொண்டு சென்று விட்டதா, இல்லை வேறு ஏதாவது காரணமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்றான். சுபத்ரா குழந்தையை தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு மாதவனை பார்த்தாள். ஏங்க, என்ன காரணம் இருந்தாலும் சரி, அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்றாள். அப்படி என்ன விஷயம் என்றான் மாதவன். அத்தை சும்மா இருக்கிறவங்க இல்லையே, எப்பவும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் நேற்று பிறந்த பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கே தெரியும். அவளுடைய குரலில் சோர்வு தெரிந்தது. குழந்தையை பார்த்துக்கிறது, வீட்டு வேலையை பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்று புலம்பினாள். இந்த நேரத்தில் அம்மாவை கூட்டிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ள அண்ணன் அம்மாவை கூட்டிட்டு போய் தன்னோட வீட்டில் வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, அண்ணி கூட அம்மாவை பெருசாக எதிர்க்காம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால் அம்மாவும் அங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்றான். நான் தான் இங்கே கஷ்டப்படுகிறேன். உங்கள் அம்மாவையாவது நீங்கள் கூட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தா உங்கள் அண்ணன் கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டாரு என்றவள். நீங்கள் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, உங்கள் அண்ணங்கிட்ட பேசுங்க, உங்கள் அம்மா தானே, நீங்கள் போய் அத்தையை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க என்றாள். மாதவன் சில நொடிகள் சிந்தித்தான். பின்னர் உறுதியான குரலில், சரி, அண்ணங்கிட்ட உடனே பேசுகிறேன் என்றான். எப்போ பேச போறீங்க? இப்பவே பேசுகிறேன் என்று சொல்லியபடி மாதவன் தனது செல்போனை எடுத்தான். அண்ணன் கோபியின் எண்ணை தேடி அழைத்தான். ஹலோ அண்ணே. சொல்லுடா மாதவா. சில நொடிகள் தயங்கிய மாதவன் பின்னர் தான் சொல்ல வந்த விஷயத்தை சொன்னான். அண்ணே, அம்மா உங்கள் வீட்டில் 2 மாசமா இருந்துட்டாங்க. இனி கொஞ்ச நாள் நான் என் வீட்டில் அம்மாவை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கோபி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். உங்கள் வீடும் சின்ன வீடு தானே அண்ணே. அம்மா அங்கே இருக்கிறது உங்களுக்கும் அன்னிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் அம்மாவை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் என்றான். கோபி உடனே, சரிடா,
தாராளமாக கூட்டிட்டு போ என்றவன், நான் என்னமோ அம்மாவை உன் கூட கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியே பேசுறியே என்றான். சரிண்ணே, அப்படின்னா 2-3 நாளில் நான் வந்து அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி என்று சொல்லிவிட்டு கோபி தொலைபேசியை வைத்து விட்டான். ஆனால் மறுமுனையில் இருந்த மாதவன் மட்டும் போனை வைத்த பிறகும் குழப்பத்திலேயே இருந்தான். தனக்குத்தானே முணுமுணுத்தான். நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் உடனே சரின்னு சொல்லிட்டாரே, கொஞ்சம் கூட யோசிக்கலையே. அவன் மனதில் இன்னும் சந்தேகம் அதிகரித்தது. வேண்டாம்னு சொல்லுவாரு, அம்மா இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லுவாருன்னு நினச்சேன். அப்படி இல்லாமல் உடனே சரின்னு சொல்லிட்டாரே. சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ என்று யோசித்தான். ஆனால் அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கு கிடைக்கவில்லை. 2 நாட்கள் கழித்து மாதவன் தனது மனைவி சுபத்ராவுடன் கோபியின் வீட்டிற்கு சென்றான். அங்கே நிர்மலா பேரக்குழந்தையை பார்த்து கொண்டிருந்தார். மாதவனை பார்த்ததும் வாடா மாதவா என்றார். அம்மா, நீங்க என்னோட வீட்டுக்கு வரணும், கொஞ்ச நாள் எங்களோட இருங்க என்றான் மாதவன். நிர்மலா மகனை பார்த்து கோபி சரின்னு சொல்லிட்டானா என்று கேட்டார். அதெல்லாம் நான் அண்ணங்கிட்ட பேசிட்டேன், நீங்க கிளம்புங்க என்றான். அதன் பிறகு நிர்மலா தன்னுடைய சில துணிமணிகளையும் தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டார். கோபியும் எந்த தடையும் சொல்லவில்லை. அம்மாவை நல்லா பார்த்துக்கோடா என்று மட்டும் சொன்னான். சரினே என்று கூறிவிட்டு மாதவன் அம்மாவை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு வந்தான். ஆனால் தன்னுடைய வீட்டிற்கு அம்மா வந்த பிறகு மாதவனுடைய நடத்தையில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. அம்மா வந்திருக்கிறார் என்பதற்காக அவரிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் என்ற பாசம் அவனிடம் இல்லை. குழந்தை, வேலை, மனைவி என்று அவனுடைய கவனம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே இருந்தது. நிர்மலாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் பிள்ளைதானே, அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறது என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டார். ஆனால் மாதவனுடைய மனதில் மட்டும் ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. நான் அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் அண்ணன் ஏன் இவ்வளவு சுலபமா சம்மதிச்சாரு? அவன் எவ்வளவு யோசித்தாலும் அதற்கான காரணம் மட்டும் அவனுக்கு புரியவில்லை. அந்த சந்தேகம் மட்டும் மாதவனுடைய மனதில் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே போனது. அதன் பின்னால் இருந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் மெதுவாக உருவாகத் தொடங்கியது. சுபத்ரா நிர்மலாவிடம் உண்மையான அன்புடன் நடந்து கொண்டாள். அத்தை, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், குழந்தையை நானே பார்த்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க என்று சொல்லி மாமியாரை தன்னுடைய சொந்த அம்மாவைப் போலவே பார்த்து கொண்டாள். நிர்மலாவுக்கும் சுபத்ராவின் அந்த அன்பு மனதுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் குழந்தையை பார்த்து கொள்வது, வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்வது என்று முடிந்த அளவுக்கு சுபத்ராவின் சுமையை குறைத்தார். குழந்தை அழுதால் நிர்மலா உடனே தூக்கிக் கொள்வார். அத்தை வந்ததிலிருந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்று அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஒரு நாள் இரவு குழந்தை தூங்கிய பிறகு சுபத்ரா மாதவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அப்போது மாதவன் மீண்டும் தன்னுடைய சந்தேகத்தை பற்றி பேசினான். அம்மா 2 மாசம் அன்னை வீட்டில் இருந்தாங்களே, அந்த 2 மாசத்துல என்ன நடந்துச்சுன்னு அம்மா கிட்ட கேளு என்றான். சுபத்ரா சிறிது தயங்கினாள். எதுக்கு என்றாள். அண்ணன் ஏன் அம்மாவை கூட்டிட்டு போனாரு? இப்போ நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் ஏன் உடனே விட்டுட்டாரு? எனக்கு எதுவும் புரியலை என்றான். சரி, நான் அத்தைகிட்ட பேசி பார்க்கிறேன் என்றாள். அடுத்த நாள் சுபத்ராவும் நிர்மலாவும் தனியாக அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது மாமியாரிடம் மெதுவாக கேட்டாள். அத்தை, கோபி மாமா வீட்டில் இருந்த அந்த 2 மாசம் எப்படி இருந்துச்சு? நிர்மலா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்லத்த, சும்மா தான் கேட்குறேன். நீங்கள் அங்கே இருந்தப்போ எப்படி இருந்தீங்க? நிர்மலா ஒரு பெருமூச்சை விட்டார். என்ன சொல்கிறது சுபத்ரா, ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவிதா சில நேரம் என்னை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் திட்டுவா. சுபத்ராவின் முகம் மாறியது. திட்டுவாங்களா? ஆமாம். நிர்மலாவின் குரல் சற்று தழுதழுத்தது. சில நேரம் அவ சொல்கிற வார்த்தைகள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒரு சில நாள் ரூம்குள்ளே போய் அழுது கூட இருக்கேன். சுபத்ரா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு, அப்போ நீங்கள் ஏன் அங்கேயே இருந்தீங்க அத்தை என்று கேட்டாள். நிர்மலா மெதுவாக பதிலளித்தார். என்னோட மகனுக்காகத்தான் இருந்தேன். சில நொடிகள் அமைதியாக இருந்தார். கோபி என்னை அன்போட கூட்டிட்டு வந்தான். அவனுக்காக நான் பொறுத்துக்கிட்டேன். அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன்.
பின்னர் தனது கைகளை காட்டியபடி, அது மட்டும் இல்லை, என்னோட உடம்பும் இப்போ முன்ன மாதிரி ஒத்துழைக்க மாட்டேங்குதுமா. அதிக நேரம் வேலை செய்ய முடியல. கிராமத்துல தனியா இருந்தாலும் கஷ்டம். அதனால வேற வழி இல்லாம அங்கே இருந்தேன் என்று நிர்மலா சொன்னார். சுபத்ராவின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அத்தை, நீங்க இதையெல்லாம் எங்ககிட்ட ஏன் சொல்லவே இல்லை? என்னம்மா சொல்றது? பிள்ளைகள் வாழ்க்கையில நான் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் என்றார் நிர்மலா. அந்த வார்த்தைகள் சுபத்ராவின் மனதை மிகவும் பாதித்தன. அன்று இரவு மாதவன் வீட்டிற்கு வந்ததும் அவனிடம் நடந்த அனைத்தையும் சுபத்ரா கூறினாள். உங்க அம்மா உங்க அண்ணன் வீட்டில் இருந்தப்போ சில நேரம் அக்கா திட்டி இருக்காங்க. அதனால மனசு கஷ்டப்பட்டு ரூம்குள்ள போய் அழுதுருக்காங்கன்னு சொன்னாங்க. மாதவன் அதிர்ச்சி அடைந்தான். அம்மா அப்படி சொன்னாங்களா? ஆமாங்க, ஆனா உங்க அண்ணனுக்காகத்தான் அங்கே இருந்தேன் என்றும் சொன்னாங்க என்றாள் சுபத்ரா. மாதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனுடைய மனதில் இருந்த பழைய கேள்வி இன்னும் பெரிதாகியது. அப்போ அண்ணன் எதுக்காகத்தான் அம்மாவை கூட்டிட்டு போனாரு? அவன் திடீரென்று எழுந்து நின்றான். இல்ல, இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் என்றான். என்ன செய்ய போறீங்க? அண்ணங்கிட்ட நேரடியா கேட்கிறேன் என்றான். 2 நாட்கள் கழித்து வேலை முடிந்து அண்ணனை சந்திக்க சென்றான். அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? மாதவன் சில நொடிகள் தயங்கிவிட்டு நேராக கேட்டான். அம்மாவை நீ எதுக்காக கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்த? கோபி அவனை பார்த்தபடி மெதுவாக சிரித்தான். டே, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. வேலை செய்ய உடம்பும் முன்ன மாதிரி ஒத்துழைக்காது. அவங்களால அவங்களுடைய வேலையை எல்லாம் தனியா பார்த்துக்க முடியாது. அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் என்றான். சிறிது நேர அமைதிக்கு பிறகு, அம்மா கிட்ட இருக்கிற நகைக்காகவும் பணத்துக்காகவும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்னு நினைச்சியா? அப்படி எதுவுமே அம்மா கிட்ட இல்லடா. மாதவன் தலையசைத்து விட்டு, அது சரிதானே, ஆனா அண்ணி எப்பவும் கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பாங்களே, அவங்க அப்படி இருக்கிறது தெரிஞ்சும் எப்படி அம்மாவை உங்க கூட கூட்டிட்டு போனீங்க என்று கேட்டான் மாதவன். கோபி சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர், எல்லாம் ஓ மேல இருக்கிற தைரியத்துல தான். மாதவன் குழப்பத்துடன் பார்த்தான். என்னன்னே சொல்ற? ஆமாடா, நான் என்ன செஞ்சாலும் நீயும் அதையே திருப்பி செய்ய ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் அம்மாவை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா நீயும் ஒரு நாள் அம்மாவை கூட்டிட்டு போய் வச்சுக்கணும்னு நினைப்பேன்னு எனக்கு தெரியும். அம்மாவால என்னோட மனைவி கிட்ட பேச்சை வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா உன்னோட மனைவி அப்படி இல்லை. பெருசா எதிர்த்து சிடுசிடுன்னு பேச மாட்டா. கொஞ்சம் அன்பாவே நடந்துக்குவா. கோபியின் குரல் மெதுவானது. அதனால அம்மா உன் வீட்டில் இருந்தா நிம்மதியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் பல்ல கடிச்சுக்கிட்டு அம்மாவை என்னோட வீட்டில் 2 மாசம் வச்சிருந்தேன். மாதவன் திடுக்கிட்டு பார்த்தான். என்ன சொல்றனே? நான் அம்மாவை உன்னிடம் அனுப்பணும்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி நீயும் அம்மாவை கூட்டிட்டு போயிட்ட. சிறிய புன்னகையுடன் கோபி தொடர்ந்தான். இப்போ பாரு, உன் மனைவியும் அம்மாவும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. நீ ஏன் நாளைக்கு அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பலாம்னு சொன்னாலும் உன் மனைவி அனுப்ப மாட்டா. மாதவனுக்கும் சிரிப்பு வந்தது. உண்மைதானே? சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன், ஆனா அண்ணி ரொம்ப மோசமானவங்க இல்லை என்றான். கோபி உடனே, நானும் அவ கெட்டவன்னு சொல்லலடா. அவ கொஞ்சம் சிடுசிடுன்னு கோவப்படுவா, அவ்வளவுதான். மற்றபடி அவ கெட்டவன்னு நான் ஒன்றும் சொல்லலையே என்றான். மாதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் கோபியை பார்த்து, உனக்கு அம்மா மேல எப்பவுமே பாசம் அதிகம்தான். என்னைக்குமே நீ அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அவன் சென்ற பிறகு கோபி மனதிற்குள், என்னை விட உனக்கு அம்மா மீது பாசம் அதிகம். அந்த பாசத்தை நீ வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாய். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொள்வாய் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான். அவன் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அந்த 2 சகோதரர்களுக்கும் இடையில் சொல்லப்படாமல் இருந்த அம்மாவின் மீதான அன்பு அன்று வார்த்தைகளாக வெளிவந்திருந்தது. அதன் பிறகு நிர்மலாவின் வாழ்க்கை மாறியது. 2 மகன்களும் தன்னை பற்றி வெவ்வேறு விதமாக நினைத்திருந்தாலும் இருவருடைய மனதிலும் இருந்தது ஒரே விஷயம்தான், அம்மா நிம்மதியாக இருக்க வேண்டும். மாதவன் வீட்டில் சுபத்ரா நிர்மலாவை அன்போடு பார்த்து கொண்டாள். நிர்மலாவும் பேரக்குழந்தையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு சுபத்ராவின் வேலை பளுவை குறைத்தார். கோபி அவ்வப்போது வந்து அம்மாவை பார்த்து சென்றான். தனது வாழ்க்கையின் கடைசி நாட்களை யாருக்கும் பாரமாக இல்லாமல் 2 மகன்களின் அன்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார் நிர்மலா. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.